ஆணவ படுகொலையை தடுக்க உரிய சட்டம் இயற்றுவது குறித்து பரிந்துரைக்க உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்சா தலைமையில் ஆணையம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கல்வி, குடிநீர், உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதியை மத்திய அரசு வழங்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்கிறது. புள்ளி விவரங்களுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பான தீர்ப்பு வெளியான பிறகு விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். சென்னையில் கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 3வது நாளாக தொடர்கிறது கனமழை. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டே செல்கிறது தங்கத்தின் விலை. இன்று மட்டும் 2400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 97,000 ரூபாயை தாண்டியது.